கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். இயேசுதான் ட்ரூ காட், இயேசுதான் மெய்யான தேவன். நீங்கள் பாரம்பரியத்தில் இருந்திருக்கீங்கன்னு சொன்னால், சத்தியத்தை கேட்டுக்கிட்டீங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாறிக்கணும். உங்கள் மனசை மாற்றிக்கணும். மதத்தை மாற்ற சொல்லலை, உங்கள் மனசை மாற்றிக்கணும். உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை நீங்கள் இந்த வழிபாடு தான் செஞ்சாகணும்னு. சரிங்களா? நீங்களே அந்த பழைய வழிபாடுகளை செய்யாமல் இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அநேக நாமங்கள் உண்டு. அந்த எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவருடைய நாமம். அப்போ எல்லா நாமங்களுடைய மேலான நாமம் அவர் தானே வணங்கணும். நீங்கள் ஏன் அவருக்கு கீழே இருக்கிற நாமங்களை வணங்குறீங்க? கீழே இருக்கிற நாமங்களை வணங்காதீங்க. நான் நிறைய பார்க்குறேன், ஸ்டேட்டஸ்லலாம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. எத்தனை முறை சொன்னாலும் அதே பழைய வழிபாடுகள். அப்புறம் எதுக்காக போதிக்கிறோம்? ஆண்டவரை மட்டும்தான், என்னையன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்மக்கிட்ட. அப்போ லார்ட் ஆஃப் லார்ட்ஸ்ன்னும் பொழுது எல்லா நாமத்தை விட மேலான நாமம் அவர் தான். லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஆஃப் ஆல் தி பவர்ஸ் அண்ட் பிரின்சிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் நீங்கள் ஆண்டவருக்கு கீழே இருக்கிறத வழிபடுறீங்க? ஆண்டவருக்கு கால் கீழே இருக்கிறத ஏன் வழிபடுறீங்க? இந்த ஒரு கரெக்ஷன் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் மேலானவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், த மோஸ்ட் ஹை யெஷுவா. அவரை விட்டுட்டு ஏன் மற்றதை வழிபாடு பண்ணுறீங்க? அதை கொஞ்சம் மாற்றுங்க. எவ்வளோ முறை சொன்னாலும் நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன். அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்தவர்களே கூட பார்த்தீங்கன்னா ஒரு போலி வேஷம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் கணவர் மேலே அதிக அன்பு வைக்கிறீங்க, ஆனால் உங்கள் கணவர் வேற ஒரு பொண்ணு கூட பேசுகிறாரு. அது எவ்வளோ பெரிய துரோகம். அதே போல் நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க, உங்கள் மனைவி வேற ஒரு ஆண்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. அது எவ்வளோ பெரிய துரோகம். துரோகமாக இல்லையா? அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது துரோகமாக இல்லையா? அப்போது அண்ட சராசங்களை படைத்த தேவன் அவர் உங்களுக்கு அப்பா. அவருடைய இனிஷியலை நீங்கள் மாற்றி போட்டால் அவருக்கு கோவம் வருமா வராதா? இனிஷியலை மாற்றி போடாதீங்க. யெஷுவாவுடைய ரூபத்தில் தான் எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்குது. யானை மாதிரி, சர்ப்பம் மாதிரி, குரங்கு மாதிரி, கழுத மாதிரி இப்படியா இருக்கிறாங்க மனுஷங்க. அதை வணங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இப்போ யானை மாதிரியாக நீங்கள் இருக்கீங்க. கடவுளுடைய உருவத்தில் கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். அப்போ படைத்தவர் அவருடைய ரூபத்தில் படைச்சிருக்கிறாருன்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து தரிசனத்தில் வந்தார். இவங்க கூட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டாங்களே, ஆண்டவர் இப்படிலாம் இருப்பார்னு சொல்லி. அப்போ அவருடைய சாயலில் தான் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி அவர் தான் வணங்கணும். யானை, பறவை, பாம்பு, தேள் இதெல்லாம் வணங்கக்கூடாதுங்க. சரிங்களா? எத்தனை முறை சொன்னாலும் மனிதர்களுடைய இருதயம் மாற மாட்டேங்குது. தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. நரகத்தை பற்றியும் போட்டாச்சு, பரலோகத்தை பற்றியும் போட்டாச்சு வீடியோ. பரலோகத்துக்குள்ளே எப்படிலாம் இருக்குது, நரகத்துக்குள்ளே எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், நல்ல வேலை கொடுத்துருக்குறாரு, 3 வேளை சாப்பிட்றீங்க. லார்ட் ஆஃப் லார்ட் அவரை மாற்றுங்க. லார்ட் ஆஃப் லார்டை மட்டும் நீங்கள் வணங்குங்கன்னு சொல்கிறேன் நான். லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ். அவரை மட்டும் வணங்குங்க. அப்போ தான் நித்திய ஜீவன். இல்லைனா எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். அதான் ஹெல், நரகம். இட்டர்னல் செப்பரேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதனால் உங்களுடைய மனசை மாற்றுங்க. உங்களுடைய மனசை தான் நீங்கள் மாற்றணும்.
இந்த மதம் அப்படிங்கிறது சாத்தானுடைய எவாஞ்சலிசம், இந்த ஜாதி அப்படிங்கிறது சாத்தானுடைய எவாஞ்சலிசம். இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அவனை வணங்க முடியும்னு சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. அது சாத்தானுடைய மாஸ்டர் பிளான். இது ஜாதியாக மாற்றிட்டா, இது மதமாக மாற்றிட்டா அது ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு அவனுடைய சிந்தனை. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருடைய பாதப்படி தான் இந்த பூமி, அவருடைய பாதத்துக்கு கீழே தான் இந்த பூமி. இப்போ இந்த சாத்தான் பூமியின் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னாலும் அவருடைய காலு கீழே தான் சாத்தான் இருக்கான். சரிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ காலு கீழே இருக்க சாத்தானை நீங்கள் வணங்கணுமா, சாத்தானுக்கு மேலே வானத்தில் உட்காந்துட்டு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வணங்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாம் சொல்லும்போது நல்லா தலையாட்டுறாங்க, ஆனால் அவங்க செய்கிற காரியங்களாக பார்த்தா அருவருக்கிற காரியங்களாக இருக்குது. நாங்களும் அறியாமல் இருந்து ரட்சிக்கப்பட்டவ தான். நான் அறியாமல் இருந்து ரட்சிக்கப்பட்டவ தான். சொல்லப்போனால் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஒரு சீனை போட்டு சுற்றிட்டு இருந்தேன், வேணும்னே கற்பூரம் கொளுத்திட்டு இருந்தேன். ஆனால் சர்ப்பத்தை படைத்தவர் மேலே இருக்கிறார். ஐயோயோ, சர்ப்பத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், சர்ப்பத்தையும் படைத்தவர் மேலே இருக்கிறாரு, இப்போ அவர் தானே தெய்வமாக இருக்க முடியும்னு சொல்லி என்னுடைய மண்டையில் ஏறி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். புரியுதுங்களா? இந்த ஒரு கிரியை என்னுடைய இருதயத்தில் நடந்துச்சு. அந்த பாஸ்டர் பேர் பொய்யாமொழி. அந்த பாஸ்டர் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லலைன்னா எனக்கு அந்த கிரியை என்னுடைய இருதயத்தில் நடந்திருக்காது. அப்படி ஒரு மன மாற்றம் எனக்கு அந்த ஒரு டயலாக்கின் வழியாக என்னுடைய இருதயம் மாறப்பட்டது. இந்த நாள் வரையிலும், என்னுடைய 10ஆம் வகுப்பிலிருந்து இந்த நாள் வரையிலும் நான் வர்ஷிப் பண்ணுற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரிங்களா? நானும் அறியாமல் தான் இருந்தேன், யார் மெய்யான தேவன்னு சொல்லி அறியாமல் தான் இருந்தேன். ஆனால் அறிஞ்சதுக்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் அவரை மட்டும்தான் வணங்குறேன். இப்படி தான் இருக்கணும். துரோகம் செய்யக்கூடாது. உங்களை படைத்த தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. எப்படி கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாதோ, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். உலகத்தின் நீதியிலே நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இதையெல்லாம் காட்டிலும் அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார் நம்மளை. அப்போ அவருக்கு துரோகம் செய்யாமல் இருக்கணும்ல, அவருக்கு விசுவாசமாக இருக்கணும்ல. அதை சிந்தித்து பாருங்க. சரிங்களா? ஆண்டவர் நிறைய தரிசனத்தை காட்டுறாரு தான். ஆனால் எத்தனை தரிசனம் காட்டி வீடியோ போஸ்ட் பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னா கண்டிப்பாக நியாய தீர்ப்பில் நல்ல நியாயம் விசாரிக்க ஆண்டவர் இருக்கிறார். யாராலையும் தப்பிக்க முடியாது. சரிங்களா? உங்கள் இருதயத்தை மாற்றி உங்களையே நான் சார்ந்து இருப்பேன்னு சொல்லி சரண்டர் ஆகிடுங்க. அதுதான் நல்லது. நம்ம ஒரு உலகத்தில் தான் இருக்கோம். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்குது. நம்ம பரலோகத்தில் இல்லை. பரலோகத்தில் துக்கம்னா துன்பம்னா என்னன்னே தெரியாது. நம்ம ஒரு பிளானட்டில் இருக்கோம். மெர்க்யூரி, வீனஸு, ஜூபிட்டரு, அந்த மாதிரி எர்த்துங்க ஒரு பிளானட்டு. இந்த பிளானட்டில் நம்ம வாழ்கிறதுனால நமக்கு இங்கே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பக்கத்து வீட்டுக்காரனாலும் எதிர் வீட்டுக்காரனாலும் வீட்டில் இருக்கிறவங்க மூலியமாகவே பிரச்சனை வரும். ஆனால் அதுக்காக படைத்த தேவன் இருக்கிறார். சுற்றி பிரச்சனை தான் இருக்குது. அதனால தான் எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும். இவ்வளோ பிரச்சனையும் நான் யாரை வச்சு சரி பண்ண முடியும்னா தெய்வத்தை வச்சு தான் சரி பண்ண முடியும்னு சொல்லி உங்கள் இருதயத்தை மாற்றுங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தை மாற்ற தான் உங்களுக்கு சாதகமாய் மாறிவிடும். சரிங்களா? ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர், அது தெரிஞ்சுக்குங்க. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க. ஆண்டவருடைய இமேஜில் இருக்கிற நம்ம கொலை செய்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். அந்த கொலை செய்கிறதுக்கு எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்னு சொல்லி நரகத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சோன்னா ஆண்டவர் எதுவும் கேட்க போகிறதில்ல. நம்ம ஒரு சிங்கத்தையோ ஒரு புலியோ அடித்தா கூட ஆண்டவர் எதுவும் கேட்க போகிறதில்ல.
ஆனால் மனுஷனை நம்ம கொலை செய்யக்கூடாதுங்கிறதுக்கான பின்னாடி இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் என்னென்னா, இந்த மனுஷன் யாருடைய சாயலில் இருக்கான்? தெய்வத்தினுடைய சாயலில் இருக்கான். சரிங்களா? சில வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க. யானை, எலி, பூனை அப்படின்னு வழிபாடு பண்ணுறாங்க. அதனுடைய சாயலில் நீங்கள் இல்லை. நீங்கள் யாருடைய சாயலில் இருக்கீங்க? உங்களை படைச்ச தேவனுடைய சாயலில் இருக்கீங்க. அப்போ அப்படியேப்பட்ட ஒரு மனிதனை கொலை பண்ணுறது தப்பு. அதுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னு ஆண்டவர் நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு தரிசனங்கள் மூலியமாக. சரிங்களா? அப்போது தெய்வத்தினுடைய ரூபத்தில் இருக்கிற இந்த மனுஷனை கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஆண்டவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. அப்படி ஒரு அன்பான தெய்வமாக இருக்கிறார். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கொன்னா என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறத பண்ணுறாருன்னா, அப்போ அந்த மனுஷனுடைய அந்த ஒரு வகையை எவ்வளோ விரும்புகிறாருன்னு மட்டும் பாருங்கள். மனுஷனை எவ்வளோ விரும்புகிறாருன்னு மட்டும் பாருங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அன்பான தெய்வமுங்க. தயவு செஞ்சு அவரை சீட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப அன்பான தெய்வம், ரொம்ப அருமையான தெய்வம். அவரை மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. அவரை சீட் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் அன்பை கொட்டி 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 தருவார். ஏற்கனவே அன்பை கொட்டிட்டார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அன்பை காட்டிட்டார். ஆனால் இன்னும் நீங்கள் அன்பை கொட்ட கொட்ட கொட்ட, அன்புனா என்ன? அவர் மட்டும்தான். நான் இந்த வழிபாடும் பண்ணுவேன், நான் இயேசுவும் வழிபடுவேன் அப்படி கிடையாது. இயேசுவை மட்டும்தான் வழிபடணும். இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் வழிபடணும். சரிங்களா? தயவு செஞ்சு இந்த ஒரு முடிவை எடுத்துக்குங்க. நான் திரும்ப திரும்ப இதை எனக்கு மனசுக்குள்ளே நிறைய ஏவுதல் இருக்குது, இதை குறித்து சொல்லணும்னு சொல்லிட்டு. நிறைய எத்தனை 1000 முறை நான் சொல்லணும்னா கூட நான் சொல்கிறேன். உங்களுடைய வழிபாடு முறைகளை இயேசுக்கு நேராக நீங்கள் நடத்துங்க. அவரை மட்டும் ஆராதிங்க. சரிங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பலுகி பெருக செய்வார். ஆமீன். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா.